மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. அதாவது குடல் புண், வாய்ப்புண், அல்சர் இதெல்லாம் கொண்டு போய் புற்றுநோயில் இறக்கி விட்டு நம்மள. அப்ப புற்றுநோய் விலகணும் நம்ம சற்றே நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்ப புற்றிலிருந்து நாம் தன்னை பாதுகாத்து கொள்ள என்ன செய்வது? இப்போ அதோடைய தாய் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா குடல் புண்ணுல இருந்து ஆரம்பிக்குது. இந்த குடல் புண் எங்கெங்கெல்லாம் உடம்புக்குள்ள ரணம் புண் ஏற்படுகிறதோ அது நீண்ட கால புண்ணாக அதை நாம் கண்டுகொள்ளாமல் இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக குன்மம் உருவாகும். அதன் பிறகு அது குஷ்டமாகவும் மாறலாம். அது இஷ்டம்தான். இப்படி புற்றாகவும் மாறலாம், கேன்சராகவும் மாறும். அப்ப உள்புண் தான் கேன்சரா மாறுது. இதுதான் உண்மை. அப்ப உறுப்புகளை சிதைத்து விடும். அதை நீக்கிறதுக்கு என்னன்னா அம்மான் பச்சரிசி என்கின்ற ஒரு இலை, அற்புதமான இலை இருக்கு, பச்சளை. சரி, அம்மான் பச்சரிசியெல்லாம் எங்களுக்கு கிடைக்காதுங்க, பவுடரா கூட சாப்பிடலாம், தப்பு இல்லை. அது சிறந்த இது. அது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, வெந்நீர் தான் எல்லாமே. நல்லா அதை அம்மான் பச்சரிசி இலையை நல்லா அரைச்சு ஒரு உருண்டை நல்லா அருமையா இருக்கும். அதை அப்படியே அரைச்சி எந்த ஒரு உங்களுக்கு கசப்பு இதெல்லாம் இருக்காது. துவர்ப்பு, லைட்டாக துவர்ப்பு இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதை வெந்நீரில் சாப்பிட்டீங்கன்னா காலைல பெருமையத்தில் தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்டீங்கனால அல்சர் குணமாயிடும். இதை விட இன்னொரு வேகம், வேகத்துல அல்சர் குணமாக்கணும்னா என்னங்க பண்றதுன்னு நீங்க கேட்குறீங்க. பல்சர் வேகத்துல அல்சரை குணமாக்குற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், அதே மாதிரி நல்ல எண்ணெய், செக்கு எண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், அதே மாதிரி அதுல பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி பூண்டு. இதை சுத்தமான நல்லெண்ணெய் போட்டு வெந்தயம் போட்டு தாளிக்கணும். இதை அப்படியே வணக்கணும். இதை பொரியலுக்கு பதில் அல்சர் உள்ளவங்க சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிடலாம். இது ரொம்ப அல்சரா போச்சுங்க, ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்டாங்கன்னா அல்சர் புண் குணமாயிரும். அன்றைய காலத்தில் குழந்தை பெற்றவர்கள்லாம் இதுதான் மருந்து. பூண்டு வெங்காயமும் வணக்கி வெந்தயம் போட்டு வணக்கி கொடுத்தாங்கன்னா அந்த வயிற்று புண் ஆறிவிடும். குழந்தை பெற்ற வயிற்றுக்கே சொல்றேன். அப்ப இந்த வாய்ப்புண், அல்சர் புண்ணுக்கெல்லாம் சின்ன வெங்காயமும் பூண்டும் இணையான அளவுக்கு எடுத்து, சம அளவுக்கு எடுத்து, அதுல வெந்தயத்தால் அதாவது நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு தாளிச்சு அதை மணக்க நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கும். அது சாப்பாட்டை போட்டு பிணைஞ்சு சாப்பிட அவ்வளோ சுவையா இருக்கும். ஆனா இது சாப்பிடும்போது அல்சர் உள்ளவங்க புளிப்பு சுவை ஆகாது. அப்ப புளிப்பை மட்டும் நீங்க கட் பண்ணிடணும். அப்போ புளிப்பை கட் பண்ணிட்டு, புளிப்பே இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு, ஒரு 10 நாளைக்கு, ஒரு 20 நாளைக்கு, உங்களுடைய நோய் தீர்ற வரைக்கும் 10 நாளே போதுமானது. 20 நாள் எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. அப்ப காலையில இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா, செரிமானத்தன்மை ஏற்படணும்ல, அதுக்காக சுத்தம் செய்த சுக்குத்தூள், சுண்ணத்தால் சுத்தம் செய்த சுக்கு, அதை நல்லா இடிச்சு கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி காலைல தேங்காய் பால் 1 டம்ளர், உடனே அல்சர். இது 10 நாளைக்கு எடுங்க, எப்பேற்பட்ட அல்சரும் ஓடி போயிடும். காலையில வெறும் வயிற்றுல தேங்காய் பால், மதியம் சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லெண்ணெய் போட்டு வெந்தயத்தில் தாளிச்ச விஷயத்தோட சாப்பிட்றது. இதுக்கப்புறம் இரவுல படுக்க போகும்போது பச்சரிசி சோறும், நல்லா புரிஞ்சுங்க, பச்சரிசி சோறும் பனை வெள்ளமும் போட்டு கலந்த உணவு. அப்படி இல்லைன்னா வெறும் பச்சரிசியை பொங்கி, அதுவும் பாசிப்பருப்போட பச்சரிசி பொங்கல், அவ்வளவுதான். பாசிப்பருப்போட பச்சரிசியை பொங்கி நைட்டில் சாப்பிடணும். இது 3 நாளைக்கு மட்டுமே தொடர்ந்து. 3 நாளிலேயே உங்களுக்கு அல்சர் கீழே போயிடும். எவ்வளவு பெரிய அல்சர் பண்ணும், சரியா போயிடும். 10 நாள்லாம் எடுத்தீங்கன்னா சிறப்பு. 20 நாள் எடுத்தீங்கன்னா உடம்பே அமிர்தமா, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உடம்பு ஃப்ரீயா இருக்கும். இதய நோய் உள்ளவங்க, கொலஸ்ட்ரால் உள்ளவங்க, பிபி உள்ளவங்க, இவங்க எல்லாமே பூண்டு, வெங்காயம், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அல்சருக்கு. அல்சர் வந்த எல்லாருமே பிபி இருந்தாலும் சரி, சுகர் இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு ப்ரெஷர் இருந்தாலும் சரி,
அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பேற்பட்ட சுகர் உங்களுக்கு இருந்தாலும் சரி, நான் சொன்ன இந்த தேங்காய் பால் சொன்னேன் பார்த்தீங்களா, காலைல வெறும் வயித்துல குடிக்கலாம், உங்களை ஒன்றும் செய்யாது. சரியா? பச்சை தேங்காய் அதாவது தேங்காய் வேக வச்சாதான் உங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி நீங்க எல்லாம் எல்லாருமே வெந்தயம், அதாவது வெந்தயத்தை நிறைய எடுத்துக்கணும். வெந்தயத்தை எடுத்துக்கிட்டாலே எதுல வேணாலும் வெந்தயத்தை மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா சுகர் உள்ளவங்களும் தேங்காய் பால் குடிக்கலாம். அதே மாதிரி தேங்காய் சாதம் தயார் பண்ணலாம். இரவுல அந்த பாசி பயிரும் அந்த சொன்னனே பச்சரிசி சாதம் சாப்பிடும்போது அதுல கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயத்தை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா சுகர்காரங்களும் அதை சாப்பிடலாம், தப்பே கிடையாது. வெந்தயம் எங்கெல்லாம் ஆக்ட் ஆகினாலும் சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். போதுமா? ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள்.